2 பாட்டு வச்சு அதுல ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம். எது எடுப்பாங்க, எது எடுக்க மாட்டாங்கன்னு. எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும். வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பார், 4 பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பார், இயக்குனர் ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் பாடலாசிரியர், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10லேருந்து 15 பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலகலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது, சரியில்லைன்னு மாற்றுறது, ஒரு வரி வந்துருச்சுட்டா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமாக உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனால் 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க. லிரிக்கல் வீடியோன்னு வரும் பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம். எது எடுப்பாங்க, எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிற காரணம், மனுநதிங்கிற படத்துல தான் அவரோட முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதின முதல் பாட்டு அது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு. இப்போ எல்லாம் 2 பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்தில் இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2 சரணம் வச்சிங்களா, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாக மாசாருனாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லை. நான் இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால வேண்டி எது புதுசு, எது பழசு, எது ட்ரெண்டிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு. அது போய் சேரலைன்னா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில் ஒரு நல்ல படத்தில், நல்ல கதை அம்சத்தோடு இருக்கிற ஒரு படத்தில் நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சுருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்குது. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம் இப்போ பெரிய படங்களால் வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்கிறோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் வந்து ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு. நிறைய முடிச்சுகள் இருக்கும், ஜாதியால் விழுந்திருக்கும், மதத்தால் விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால் விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒருக்கா தான் வருது. ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம், தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.